தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 6வது வாக்கியம். இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. அவனால் திராட்சை தோட்டத்தில் அவர் என்ன வைக்கின்றார்? அத்தி செடியை வைக்கின்றார். அவருடைய அர்த்தம் என்பது என்ன? அவர் திராட்சை தோட்டத்தில் அத்தி செடியை வைக்கிற சமயத்தில் அந்த அத்தி செடி என்பது நீயும் நானும். திராட்சை தோட்டம் என்பது இந்த உலகம். அப்படி என்றால் எவ்வாறு அந்த அத்தி செடிக்கு பல கனி எல்லாம் செய்து கொடுக்கின்றார், ஆனால் அது பலன் தரவில்லை. அப்படி என்றால் அந்த அத்தி செடியாக இருக்கிற நமக்கு தெய்வம் பல நன்மைகளை செய்து பார்க்கின்றார். ஆனால் நீ நானும் இறைவன் எதிர்பார்க்கிற கனிகள், அந்த தூயாவின் கனிகள், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இந்த தூயாவின் கனிகளை நாம் கொடுப்பதில்லை. மாறாக எதிர்பார்க்க கொடுக்காத காரணத்தினால் வருத்தம் அடைகின்றார். அப்போ தனிப்பட்ட விதத்தில் தெய்வம் நம்மை அன்பு செய்வதை எப்படின்னு காட்டுகின்றார். இதனுடைய அர்த்தங்கள். திராட்சை தோட்டம் இருக்கின்றது, நடுவில் அத்திச்செடி இருக்கின்றது. அவன் அத்திச்செடிக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்றோமோ, தோட்டக்காரன் எப்படி செலுத்துகிறானோ, அதே மாதிரி தெய்வம் நமக்கு அங்கே இதை தனிப்பட்ட கவனம் தருகின்றார். ஆனால் அந்த கவனத்திற்கு எதிராக நீயும் நான் போய் கொண்டிருக்கின்றோம். அவர் அனைத்து காரியம் செய்கின்றார். எவ்வாறு அந்த தொழிலாளி, அந்த தோட்டக்காரன் அந்த செடிக்கு வேண்டிய வளங்கள் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி தெய்வம் நீ நானும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி திறமையும் சக்தியும் எல்லாம் தருகின்றார். ஆனால் இறைவன் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுப்பதில்லை. மாறாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழாமல் உலகத்துக்கு ஏற்றபடி உலகத்துக்கு அடிமையை போகிற சமயத்தில் அங்கு தெய்வம் அங்கு வேதனைப்படுகின்றார். நம்ம சிந்தித்து பார்ப்போம். தெய்வம் தராமல் நமக்கு என்ன இருக்கின்றது? எல்லாம் இறைவன் தந்த கொடைகள். அந்த இறைவனுக்கே நாம் பணி செய்யாமல் எப்படி நாம் வாழ்கின்றோம்? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.